ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த தாம்பூல பிரசனம் வெற்றிலை ஜோதிடம் அறிவிச்சிருந்தீங்க. கண்டிப்பா. நிறைய பேரு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பிரசனம் கண்டிப்பா. சொல்லலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறீங்க. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. ஆமா. எல்லாரும் கேட்டாங்க பிரசன்னம் வேணும்னு. சரி, பிரசன்னத்துல எல்லாருனாலையும் இந்த சோழி 108 இந்த ஆச்சார அனுஷ்டானத்தை எல்லாம் கடைபிடிச்சு பார்க்க முடியாது. தாம்பூல பிரசன்னம் எந்த சூழ்நிலையும் பார்க்கக்கூடிய தோஷம் இல்லை, தோஷமே கிடையாது. தாம்பூல பிரசனத்துக்கு படிச்ச ஜோசியர் மீன்ஸ் ஜோதிடம் படித்த ஜோதிடர்கள், ஜோதிடத்தை தெரிந்து கொண்ட ஜோதிடர்கள், முழுமையான அடிப்படை தெரிந்தவர்கள் இந்த தாம்பூல பிரசனத்தில் கலந்து கொண்டு பயனடையலாம். தாம்பூல பிரசனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை A to Z என்ன கர்மா, என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவு, என்ன நெருக்கடி, என்ன தீர்வு, எப்படி பண்ணலாம், எதை அனுபவிப்போம், எதை தொந்தரவு பண்ணும், எல்லாத்தையுமே முழுமையா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போல பளிச்சுன்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா தாம்பூல பிரசன்ன வகுப்பு தான். இந்த வகுப்பு இவர்களுக்கு தேன் மாதிரி, தேன் நெல்லி மாதிரி. கண்டிப்பா ஒரு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவில் என்ன கர்ம பதிவு ஒளிஞ்சிருக்கோ அந்த பதிவு எப்படி தண்டிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி தண்டனை கொடுத்துட்டு இருக்குங்கிறத தாம்பூல பிரசனம் எக்ஸாக்டா சொல்லிடும். சூப்பரா சொல்லிடும். உங்க குலசாமி இருக்கிற இடம், செய்வன பயம், பித்ருதோஷம், மாத்திரு தோஷம், பெண் சாபம், கோசாபம், பிராமணர் சாபம், என்னென்ன வெள்ளா இருக்குதோ, கருக்கலச்ச தோஷம், இது எல்லாத்துக்குமே மாந்தி சம்பந்தப்பட்ட பித்ருதோஷம், பூர்வ புண்ணிய குறைபாடு, பாக்கிய குறைபாடு, வருமான பற்றாக்குறை, தொழில் நஷ்டம், போராட்டம், இத்தனைக்கும் என்ன பண்ணா சொல்யூஷன், எப்படி அதை எடுக்கிறது, எப்படி நம்ம கொடுக்கறதுங்கிறத அற்புதமா படிக்கலாம். உலக நாடுகள்ல எங்கிருந்தாலும் இவர்கள் இருந்தபடியே படிச்சுக்கலாம். 6/7/2026 திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து 6 நாட்கள் ஜூம் மாலை வேலை 5:30 மணிக்கு ஆன்லைன் ஜூம்ல தான் நம்ம கொடுக்குறோம், கிளாஸ் எடுக்கிறோம். இந்த அடிப்படை முழுமையா தெரிஞ்சவங்க, தொழில்முறை ஜோதிடர்களா இருக்கிறவங்க தாராளமா கலந்து படிக்கலாம். இந்த வகுப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம். சூப்பரான வகுப்பா இருக்கும், கேரண்டியே தர்றேன். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் காலையில 11 மணிலிருந்து 3 மணிக்குள்ளதான் நாங்கள் ஃபோன் எடுப்போம். சார் ஃபோனே நாங்கள் எடுக்க முடியல, சூழல் எங்களுக்கு அப்படி இருக்கலாம், இருந்தா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிடுங்க. சார் நாங்கள் இப்படி படிக்கிறோம், எங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற கேட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறோம். நீங்க தாராளமா சேர்ந்து படிக்கலாம். அனைவரையும் வகுப்பில் சந்திக்கிறேன். வருக வருக, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க? நல்லா எப்பவுமே நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா உங்க அரசு வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னன்னா கண்டென்ட்டே இல்லைங்கய்யா, ஃப்ரெஷ்ஷா நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு. வந்தப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்க 7:30 சனி நடக்குன்னு அவரு சொன்னாரு, அதுக்கே பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. 7:30 சனிக்கு ஊரே பயப்பட்டு இருக்கு, தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வார்த்தை போடுறதுக்கான காரணம் என்ன, அதையவே பேசணும் அப்படின்னு கேட்கற கதை பேசுறேங்க. சூப்பர். அது எதனால இங்க பயப்படக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். 7:30 சனி இன்னைக்கு உலக நாடுகளில் இருக்கிற எல்லாரும், ஐயோ 7:30 வந்துருச்சா, 7:30 வந்துருச்சு, நமக்கு இனி அவ்வளவுதான், இனி மேலவே முடியாது, இனி படுத்துக்க வேண்டியதுதான், நீ ஓடுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. முதல்ல சனீஸ்வரன் அப்படிங்கிறவர் யாருன்னா நீதிமான். அவர் தான் நீதிபதி. ஜாதகத்தில் இருக்கிற நீதிபதி, நீதிமான். உலக மக்களுக்கெல்லாம் அவர் தான் தலை சிறந்த ஒரு நீதிமான். அப்படின்னா சனீஸ்வரன் தான். அப்படிப்பட்ட சனீஸ்வரன் ஒரு மனிதனுக்கு 7:30 சனியா வரும்போது என்னென்ன பாடுபடுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு 7:30 சனி வரும்போது தான் இந்த வாழ்க்கையை பத்தின முழுமையான புரிதல் ஏற்பட்டு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்க அனலைஸ் பண்ணி, லைஃப்பை ஃபில்டர் பண்ணி, ஒரு புனிதமான மனிதனா மாறி, வாழ்க்கை தத்துவத்தை முழுமையா உணர்ந்து, இதுதான் லைஃப்னு உணர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாத்தியார் இருக்காருன்னா, ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருன்னா அது சாத் சனீஸ்வரனே. நவகிரகங்களில் ஈஸ்வரர் பட்டம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கிரகம் சனீஸ்வரன். திருநள்ளாற்றிலே இருக்கின்ற சனீஸ்வரன். சனீஸ்வரன்கிறது நல்லாற்றின் நாயகன். திருக்கொள்ளிக்காடின் மிகப்பெரிய ஒரு
குபேரன். அப்படி வாழக்கூடிய இந்த பூமியில அப்படி ஒரு நிலை நின்று மக்களுக்கு அருளாசி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இது முக்கியமான இடம். நிறைய இருக்கு, குச்சனூர் இருக்கு, நிறைய இருக்கு. இதில் நான் ரொம்ப முக்கியமா சொல்ற இடம் இதுதான். அப்படிப்பட்ட 7.5 சனியை கண்டு நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு 7.5 இருக்கா? கும்பம், மீனம், மேசம், கன்னியில அர்த்தாஷ்டம சனி, சிம்மத்துக்கு அஷ்டம சனி, தனுசுக்கு கன்னிக்கு கண்டகச்சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, அடுத்தது ரிஷபத்துக்கு 7.5 ஸ்டார்ட் ஆக போகுது இன்னொரு 1 வருஷத்துல. இவங்க எல்லாம் பயப்படாதீங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். கஷ்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, இல்லாம எல்லாம் இல்லை. அதை எப்படி நீங்க எடுத்துக்கணும்? இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் புண்ணியவான்களே. 7.5 இனி எனக்கு வரணும், எனக்கு வரட்டும்னு நினைக்கிற மாதிரியான வீடியோவா இருக்குது. நான் அதனாலதான் சொல்றேன். நிறைய நானே வீடியோஸ் போட்டிருக்கிறேன்ல, மகரத்துக்கு அவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நிறைய பேசியிருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. அது கூட சனீஸ்வரன் தான் கொடுத்தார். திருக்கொள்ளிக்காடுல வழிபட்டுட்டு இருக்கும்போது இவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, அங்க வந்து அனுகிரகமூர்த்தியா தான் இருக்காரு, கண்டிப்பா குபேரனா தான் இருக்காரு, தண்டிக்கிறவரா இல்ல, கொடுக்கிறவரா மாறிட்டாரு. இவர் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் நம்ம 7.5 கண்டு பயப்படணும்னு ஒரு ஞானம் கிடைச்ச இடம் திருக்கொள்ளிக்காடு. அப்படி உட்காந்து யோசிக்கிறேன். அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துட்டு சனிங்கிறோம். அங்கேயே வந்து சனீஸ்வரனோட வேலை என்ன? என்னைய தோஷம்ங்கிறான், சாபம்ங்கிறான், கோபம்ங்கிறான். ஆனா உயிர் எடுக்கிற யமனை கடவுளுங்கிறான். அவங்க தனி கோயில் வச்சு கட்டி கும்பிடுறீங்க. ஆனா நான் வந்து பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், வாத்தியாரா இருக்கேன், ஒழுங்குபடுத்துறேன். என்னையே கேவலமா நினைக்கிறீங்க, அசிங்கமா நினைக்கிறீங்கன்னு சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு சார், தபஸ் பண்ணி. அதனாலதான் திருக்கொள்ளிக்காட்டுல அவரோட வில்லம்பெல்லாம் பிடுங்கி ஓரமா வச்சுட்டு தண்டனை கொடுக்குறவராய் நீ இல்லை, நீ ஏற்கலப்பையோட ஊர்கஸ்தத்தோட 4 திருக்கரங்களோட நீ வந்து இங்க குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பொங்கு சனியா இருப்பேன்னு சொல்லி அனுகிரகம் பண்றாரு சார் திருக்கொள்ளிக்காட்டு. அப்படிப்பட்ட சனியா சார் நம்ம கெட்டது பண்ணிடுவார். அவர் பண்றது என்னன்னா நம்மளை பியூரிஃபை பண்றாரு சார். என்னது பியூரிஃபை? புதுப்பிக்கிறாரு சார். அப்படிப்பட்ட 7.5 சனி பத்தி தான் சார் அன்னைக்கு பேசுவோம். கண்டிப்பா. ஆமா, முதல்ல அவர் வந்து நீதிமான் சார். நாம கரெக்டா இருந்தா கண்டிப்பா அவர் நமக்கு தப்பு செய்ய மாட்டார், தண்டனை கொடுக்க மாட்டார். ரொம்ப கரெக்டா உள்ளுணர்வோட இருங்க. நீங்க ஒரு நண்பர்கள்ட்ட பழகுறீங்க, போலியா பழகாதீங்க. உங்க வீட்டுக்காரம்மா கிட்ட பழகுறீங்க, போலியா இருக்காதீங்க. உங்க குழந்தைகிட்ட பழகுறீங்க, போலியா இருக்காதீங்க. சமுதாயத்துல எல்லாத்துக்கிட்டையும் பேசுறீங்க, போலியா இருக்காதீங்க. உண்மையா இருங்க. மனசுல பட்டதை பேசிட்டு காரியத்துக்காக தலையை சொரிஞ்சிட்டு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அது கர்மாவே. காரியத்துக்காக ஒருத்தர்கிட்ட நிக்க கூடாது சார், அது தப்பு சார். உணர்ந்து வாழணும் சார். இப்ப எனக்காக ஒரு கிளைண்ட், ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்காருன்னா அவர்கிட்ட காரியத்துக்காக நான் போய் நிற்க மாட்டேன் சார். வேண்டாம், நான் என் டியூட்டி பார்க்குறேன், அவர் எனக்கு வெல்விசரா இருக்காரு, அந்த ரிலேஷன்ஷிப் இறுதி வரைக்கும் இருந்தா போதும் சார். நான் நினைக்கிறது தான். அப்படி சனி வந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு சார். ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிற பொறுத்து நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை சிறப்பா சனீஸ்வரன் கற்றுக் கொடுப்பாரு சார். அதான் அவரோட வேலை, வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறது தான் வேலை சார். அதுக்கப்புறம் சனியோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா போலிகளை அடையாளம் காண்பிப்பது. இந்த 7.5 சனியில தான் உங்க கூட படிச்சவங்க, கூட பிறந்தவங்க, அம்மா, அப்பா, மனைவி, குழந்தை, நண்பர்கள், பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இப்படி யாரெல்லாம் உங்களை சுத்தி போலிகள் இருந்தாங்களோ அவர்களை பூரா அடையாளம் காட்டி களை எடுத்து உங்களை புதுப்பிச்சு இன்னாரு இப்படின்னு உங்களை தெரிய வைக்கிற பீரியடு 7.5 சனி பீரியடு சார். அதாவது முகமூடியை கழட்ட போற, முகமூடியை கழட்டுற காலம் சார். அப்போ உங்களை சுத்தியுமே நீங்க யாரை நம்புறது வேணான்னு நினைச்சு பயந்துகிட்டு இருப்பீங்கல்ல, அப்ப 7.5 சனி வந்தா சுத்தி இருக்கிறவங்க முகமூடியை கழட்டி, உனக்கு இவன் துரோகம் பண்ணியிருக்கிறான், கெடுதல் பண்ணியிருக்கிறான், பிரச்சனை பண்ணியிருக்கிறான்னு சொல்லி முகமூடியை கிழிச்சு காட்டக்கூடிய காலம் சார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம் சார் அது. அப்படி வரும்போது நமக்கு தெளிவு கிடைச்சிருது சார். அப்புறம் இன்னொரு வேலை பண்றாரு சார், தன்னம்பிக்கை பிறக்குது சார். பட்ட கஷ்டமா பட்டு சார், இனி நம்ம கரெக்டா இருக்கணும், காசை சேர்த்து வைக்கணும், உடம்ப கவனிச்சுக்கணும், உறவுகிட்ட கரெக்டா பேசணும், முக்குல திரும்பும் போது கூட கவனமா 2 வீலர்ல திரும்பணும், இல்லைன்னா நாய் குறுக்க வந்துடும். இப்படி அவேர்னஸை கொடுத்து சார் ஒரு மனிதனை தன்னம்பிக்கை ஆக்குறாரு சார் 7.5 சனி. தன்னம்பிக்கைக்குரியவரா மாத்துறாரு சார் 7.5 சனி. இது ஒரு பெரிய பலம் சார். அதுக்கப்புறம் சார் பணத்துக்கான மதிப்பை உணர வைக்கிறார் சார்.
7.5 சனி வரும்போது உங்ககிட்ட பணத்தை வந்து நோய்க்காகவோ கஷ்டத்துக்காகவோ புடுங்கிட்டு விட்டுறாரு. இன்னொருத்தர்கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்பீங்க பணத்துக்காக. முதல் ஃபோன் எடுப்பாரு, 2வதா கூப்பிடும்போது ஃபோன் எடுக்க மாட்டார். அப்ப அந்த மனிதருடைய உண்மை முகத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றாரா? நீங்க பணம் இல்லாம இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டோம்னா இனி யாரும் பணம் தர மாட்டாங்க, இனி லைஃப்ல சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தை நமக்கு விதைக்கிறாரா இல்லையா? அப்ப 7.5 நல்லதா கெட்டதா? நல்லது. யோசிச்சு பாருங்க. இது ஒரு பாயிண்ட் சார். அதுக்கப்புறம் சார் பணிவை கத்துக் கொடுக்குறாரு சார். எப்படி? பணிவு. ஆணவம், அகங்காரம், திமிரு, அது இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஆனா சொல்லித்தாகணும். ஆணவம், அகம்பாவம், அகங்காரம், தான் நான்கிற எண்ணம், தலகணம் சார். இத்தனையெல்லாம் இருந்த நமக்கு ஒரு 7.5 வந்ததுக்கு அப்புறம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தை கத்துக் கொடுக்குறாரு சார். நீ யாரு, நீ எப்படி பணிவா நடந்துக்கணும், நீ பணிவா நடந்தா உனக்கு என்ன கிஃப்ட் கிடைக்குது, ராங்கா நடந்துட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன தொல்லை பண்றாங்க அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பணிவு வந்துருது சார். ஒரு ஏழ்மையான வாழ்க்கைக்குள்ள கவுண்டமணி சொல்றாருல்ல, நானாங்க கும்பிட்டேன் ஆட்டோமேட்டிக்கா கும்பிட்டேங்கிறாருல்ல, அந்த மாதிரி உங்களை ஆட்டோமேட்டிக்கா கும்பிட வச்சிருவாரு சார். இதுல எல்லாம் நீங்க மாறவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா கும்பிட வச்சு உங்களை இது பண்ணிடுவார். அடுத்து ஆன்மீக தொடர்பு கொடுக்குறாரு சார். ஆன்மீக தொடர்பு. எந்த கோயிலுக்கு போனா நமக்கு பிரச்சனை தீருன்னு கோயிலா சுத்துறதுல புண்ணியத்தை சேர்க்க வச்சிடுறாரு சார் சனீஸ்வரன். அப்படி புண்ணியத்தை சேர்க்கும் போது உங்க வம்சம், குடும்பம், உங்களுடைய உறவுகள், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்ம பலம் கிடைக்குது, ஆன்மீக பலம் கிடைக்குது, இறைவன் ஆசீர்வாதத்தை வாங்க வைக்கிறாரு. இதுக்கு மேல அவர் என்ன நல்லது செய்யணும் நமக்கு? இப்படிப்பட்ட ஒரு ஃபைன் டியூன் பண்றாரு சார் உங்களை. அதுக்கப்புறம் பாருங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு சார். கண்டதை சாப்பிட்டு நைட் நேரம் தூக்கம் முடிச்சு மது, மாமிஷம் எல்லாத்துலயும் மூழ்கடிச்சு சார் உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை இதுதான்னு காட்டி கொடுத்து உங்களை புதுப்பிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணி டாக்டர் கிட்ட போய் உடம்பு முழு பரிசோதனை பண்ணி இன்னென்ன வியாதிக்கு இன்னென்ன மருந்து எடுத்து உங்களை குணப்படுத்தி ஒரு முழுமையான தூய்மையான நோயில்லாத மனிதனா மாத்திரக்கு முயற்சி பண்றாரு சார் சனீஸ்வரன். அப்ப 7.5 சனி கண்டு ஏன் பயப்பட வேண்டும்ங்கிற தலைப்பு கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். இது யாருமே இது வரைக்கும் பேசல. கண்டிப்பா நம்ம பேசணும். இது நமக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் பேசணும், சனி வந்துருச்சு அவ்வளவுதான், முடிச்சிருச்சு அப்படின்னு மாத்துறாரு சார். இது ஒரு இது சார். அதுக்கப்புறம் சார் உங்க உழைப்புக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும் சார். ஏன்னா உங்களை சுத்தல்ல விடுவார். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு வேலை நடக்கணும்னா கூட நீங்க 4-5 தடவை ஏறி இறங்குற மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது கூட ஒரு மரியாதை தான். இல்லை ஒரு இடத்துக்கு போய் ஒரு சுபகாரியத்துக்காக மண்டபம் பார்க்க போறீங்க, எந்த மண்டபத்துக்கு போனாலும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு கடைசி ஒரு நல்ல மண்டபத்தை பார்க்க வைப்பார் சார். ஃபோக்கஸ். உழைப்புக்கு வந்து மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடார். உங்க உழைப்புக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்குது சார் இந்த 7.5 சனி மூலியமா. அதுக்கப்புறம் சார் பொறுப்பு கொடுக்குறாரு சார். எல்லாத்துலயும் அசால்ட்டா இருந்திருந்து இழப்புகளை சந்திச்சு இனி பொறுப்பா இருந்தா தான் இந்த பூமியில வாழ முடியுங்கிற அந்த பாயிண்ட்டை கொடுத்து பொறுப்பை உட்கார வைக்கிறாரு சார். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி 8 மணிக்கு கொண்டு போய் குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு 9 மணிக்கு நம்ம வேலைக்கு போனா இந்த வருஷம் ப்ரொமோஷன் வாங்கிடலாம் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்குறாரு சார். டான் வந்து நீ உட்காரு அப்படிங்கிற பொறுப்பை வந்து அவர் கொடுத்துட்றாரு சார். இது ஒரு பெரிய பலம் சார். 7.5 சனி காலகட்டங்கள்ல தான் ஒரு மனிதனுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தும். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நிறைய ஓடி ஆடி ஒரு விஷயம் நடக்காம என்ன பண்ணா அந்த விஷயத்தை நம்மளால சாதிக்க முடியுங்கிற ஒரு பர்சனாலிட்டியை கொடுத்து அதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சாதிக்கிறதுக்கான ஒரு திறமைகளை வெளிப்படக்கூடிய காலமா மாறுது. அப்புறம் நேர மேலாண்மை. இந்த 7.5 சனி நடந்துச்சுன்னா நம்ம பஞ்சுவாலிட்டியா நடக்கிறதுக்கு விடாது. ஏன்னா உச்சபட்ச சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். அப்ப சோம்பேறித்தனம் ஆகும்போது நம்ம எங்கேயும் ஒழுக்கமா சரியான நேரத்துக்கு போக மாட்டோம். அப்ப நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும். அப்படி போகும்போது இனி வாழ்றதுக்கு வழியே இல்லைங்கும் போது 9 மணிக்கு ஒருத்தர் வர சொல்றாருன்னு அவர் 8:45 வந்து நிக்கிற நேர மேலாண்மையை கத்துக் கொடுத்துருவாரு. அப்புறம் நிதி மேலாண்மையை கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா இருக்கிற காசை பூரா செலவழிச்சிட்டு ஒரு 1000-500 கூட இன்னொருத்தர்கிட்ட கேட்குற நிலைமைக்கு வந்து கேட்கும் போதெல்லாம் அவங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட இவங்களுக்கு அந்த 1000-2000 கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம இவங்க நேரத்துக்கு அவங்க கொடுக்க விடாம இப்படி பண்ணும்போது இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை நிதி மேலாண்மை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி? நமக்கு வாரமான ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வருது, மாசம் ஒரு 20,000 ரூபாய் வருது. அப்ப நம்ம ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு சீட்டு போடுவோம், நமக்கு என்னைக்கு இருந்தாலும் அது உதவியா இருக்கும் அப்படிங்கிற அந்த நிதி மேலாண்மையை கற்றுக் கொடுக்குது. அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டென்ட் இந்த 7.5 சனி காலகட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு முதிர்ச்சி சார். அறிவு முதிர்ச்சி அப்படின்னு என்னன்னா உங்களுடைய ஸ்கில் இருக்குல்ல,
அதாவது யோசிக்கிற சக்தி, ஆமாங்க. உங்களோட நாலேஜ், ம். இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுவார். நீங்க எல்லா பக்கம் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பீங்க. அப்புறம் உங்க அறிவை பயன்படுத்தி அந்த அறிவு முதிர்ச்சியை கொடுத்து எங்க போனா என்ன பண்ணா எப்படி கரெக்டா நடக்கும், ம். இல்ல எங்க போனா தப்பு நடக்குது, இந்த அறிவு முதிர்ச்சியை கொடுத்து உங்க லைஃபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை இவர் சூப்பரா செஞ்சிடுறாரு. அதாவது நிறுத்தி கவனிக்க வைக்கிறாரு. கவனிக்க வைக்கிறார். நில், கவனி, செல் அப்படிங்கிற ஒரு லைஃப் பாடத்தை, லைஃப் ஹிஸ்டரிய ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து லைஃபை வந்து புதுப்பிக்கிறார் சார். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி காலத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைக்கிறார். வாழ்க்கைனா எப்படி, தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருப்போம். ம். 7.5 வந்ததுக்கு அப்புறம் படிக்கிற பையங்க சிலர் லவ் பண்ணலாம், ம். படிக்காம போகலாம். நல்ல ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மது பழக்கம் அது இதுன்னு தடமாறி போகலாம். அப்படி போறவங்களையெல்லாம் காட்டி கொடுத்து இவன் இந்த தப்பு பண்றான் அப்படின்னு வெளியே காண்பிச்சு கொடுத்து அவனுக்கு நம்ம பாரம்பரியத்தை, குடும்பத்தை பத்தின விஷயங்களை உணர்வு பூர்வமா சொல்லி கொடுத்து வாழ்க்கையை சீரமைக்கிற வேலையை இந்த 7.5 சனி செஞ்சிருக்கும். இறுதி கட்டமா பாதுகாப்பு. எல்லா தவறும், எல்லா வாழ்க்கை பாடத்தையும், எல்லா சீரமைப்பையும் முடிந்த பின்பு ஒரு தனி மனிதன் ஒரு புது மனிதனாக உருவெடுத்து, புது அவதாரமாக உருவெடுத்து பாதுகாக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிற ஒரு அற்புதமான காலமாக 7.5 சனி இறுதி காலம் சொல்கிறது. அப்ப 7.5 முடிஞ்சாலே ஒரு மனுஷன் நல்லா இருப்பான் அப்படின்னா என்ன காரணம்னா இதுதான் காரணம். இது எல்லாத்தையும் பட்ட துன்பம். அதுலயும் ஃபர்ஸ்ட் சனி வருதுன்னு வைங்க, ம். அதுக்கு பேரு மங்கு சனி. ம். 2வது சுற்றா சனி வருதுன்னா அதுக்கு பேரு பொங்கு சனி. 3வது சுற்று சனி மரணச்சனி. 3வது சுற்றுல செத்து போயிருமா சார்? அப்படி இல்லை. மறுபடியும் 4வது சுத்து பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். அதனால இந்த சனியோட உனக்கு மரணம். சிலருக்கு 4வது சுத்து ஒரு 5% தான் அது கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அப்படி இந்த 7.5 சனி ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தி புடம் போட்டு ஒரு அற்புதமான சக்தியாக மாறி அந்த மனித வாழ்க்கையில் ஒரு நல்வாய்ப்பை கொடுத்து நல்ல புனிதமான மனிதனாக ஏற்படுத்தி, அதாவது ஒரு கங்கையில குளிச்சுட்டு வெளியில வந்தா எப்படி பாவம் தீருமோ, இந்த சனியினுடைய காலத்தை கடந்து வெளியில வரும்போது அந்த மனிதன் நல்ல ஒரு அற்புதமான ஒரு தனி மனிதனாக, மனித ஒழுக்கம் மிகுந்த மனிதனாக இந்த பூமியில பரிணமிக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வார்த்தைகள் நம்மளுடைய நேயர்களுக்கு. அதனால 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டங்கிறதையெல்லாம் விட உங்களை பக்குவப்படுத்திட்டு இருக்காரு, உங்களை தூய்மைப்படுத்திட்டு இருக்காருங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கள்ட்ட காட்டி உங்கள் தசா புத்திகளையும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும். 7.5 சனி இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக 7.5 சனியிலும் உங்களுக்கு வாழ்க்கை மறுமலர்ச்சியாக வாழ்வதற்கு சனீஸ்வரன் அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி.